ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான புடலங்காய் பொரியல். இந்த புடலங்காய் பொரியல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். காலையில் டிஃபின் பாக்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது முதல் வாட்டி என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புடலங்காய் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதை எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக மெலிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த புடலங்காய் எவ்வளோ மெரிசாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக வெந்துடும். இப்போ நான் சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். முறுமுறுன்னு அப்பப்போ கடிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு இதெல்லாம் வேகினதுக்கப்புறம் நம்ம துண்டுங்களாக வெட்டி வச்சுருக்கிற புடலங்காய் இதில் போட்டுருங்க. புடலங்காய் நாட்டு புடலங்காவும் எடுத்துக்கலாம், நீட்டு புடலங்காவும் எடுத்துக்கலாம். எது வேணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ ஆனால் அது முத்தாமே நல்லா எலசாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மஞ்சத்தூளும் உப்பு போட்டுட்டு இது நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இது மேலே மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது என்னென்னா ஒரு 7 நிமிஷம் ஆனால் சூப்பராக புடலங்காய் எல்லாம் வெந்துடும். அது நம்ம நடுவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். எண்ணெய் நம்ம ரொம்ப கொஞ்சமாக விட்டுக்கணும். புடலங்காய் பொரியலுக்கு நிறைய எண்ணெய் பிடிக்காது. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் மட்டும் போதும். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு இப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. நம்ம புடலங்காய் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாதி மூடி தேங்காய் நல்லா பூ போல் துருவி வச்சுக்கணும். இந்த தேங்காய் இது மேலே அப்படி தூவிடுங்க. எவ்வளோ தேங்காய் போடுறீங்களோ பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பாதி மூடி தேங்காய் நான் போட்டுட்டேன். இதில் ஒரு பாதி ஸ்பூனு மிளகாத்தூள், அதான் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். காரம் ரொம்ப பிடிக்காது. புடலங்காய் பொரியல் நல்லா கொஞ்சம் மைல்டாக காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு வாட்டி இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அந்த பொரியல் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? இது நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு அப்படியே தூவிடுங்க. சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சூடு சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் தயிர் சாதத்துக்கு தொட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.